ചരിത്ര പ്രതിഷ്ഠമായ ശിവാലയ ഓട്ടം. ചരിത്ര പ്രതിഷ്ഠമായ ശിവാലയ ഓട്ടം. ഗോവിന്ദ ഗോപാല വീസറി 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 വേണ്ടിയാச்சு. ഇനി ഒരു ഓട്ടം. சிவாலய பக்த ஜனங்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள். முஞ்சிர, திருமலை, திக்குறிச்சி, திருப்பரப்பு, திருநந்திகரை, பொன்மனை, பன்னிப்பாகம், மேலாங்கோடு, திருவிடக்கோடு, திருவிதாங்கோடு, திருப்பன்னிக்கோடு, நட்டாலம். நீ சேர்ந்து ஓட போறான். ஓட்டா கைஸ், இந்த சிவாலய ஓட்டம் எதன் அடிப்படையில் ஓடப்படுது அப்படின்னு சொன்னா, பண்டைய காலத்துல அந்த குருடா மிருகம் அப்படின்னு சொல்லி ஒரு மிருகம் உண்டு. அதுக்கு பால் வந்து அபிஷேகத்துக்கு தேவைப்படுதான். அது அந்த மகாபாரத காலத்துல அது வந்து தீவிர சிவபக்தன். அதுக்கு வந்து விஷ்ணுவை கண்டாலும் பிடிச்சாதான், அந்த விஷ்ணு நாமம் சொல்லி இவையெல்லாம் பிடிச்சாதான். அப்ப வந்து விஷ்ணு வந்து இல்ல, இந்த மிருகத்துக்கு வந்து அது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு உள்ளதை வந்து உணர்த்தணும். அதுக்கு வந்து நீ வந்து விஷ்ணு நாமத்தை சொல்லிட்டு அப்படியே போகணும். அப்ப வந்து இது அந்த இதுக்கு காத்துல கேட்டு இது வந்து டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆகும்போ நீ வந்து ஒரு ருத்ராட்சத்தை போடணும். அப்படி அப்ப அது ருத்ராட்சத்தை கண்டா அது வந்து அந்த ருத்ராட்சத்தை வந்து அதுல வந்து ஒரு சிவலிங்கம் வருமா, ருத்ராட்சத்தை போட்ட உடனே. அப்ப அந்த ருத்ராட்சத்தை கண்டா, அந்த சிவலிங்கத்தை கண்டா அதை வந்து பூஜை செய்து தானே அடுத்த இடத்துக்கு போகும். அப்படி செய்து அடுத்து மீண்டும் அந்த விஷ்ணு நாமத்தை கேட்டு இவரை விரட்டுமா பீமனை. அப்ப இவரு விரட்டி இவரு கிட்ட வந்த உடனே மீண்டும் அடுத்த ருத்ராட்சத்தை போடுவாராம். அப்படி ஓடி 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 கடைசியில 12வது நட்டாலத்துல இவ 2 பேரும் சிவனும் விஷ்ணு மாட்டு ஹரியும் ஹேரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னாட்டு ஒரே ரூபத்துல 2 தெரியாது போல அப்படியே காட்சி கொடுக்கணுமா. அப்படி அதுக்கு பிறகுதானே இவரு வந்து மனசிலாக்குனாரா இல்ல, அப்ப எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு உள்ளது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த சிவாலய ஓட்டம் வருஷம் நடந்துட்டு இருக்குது. அப்படி அப்ப இனி வந்து எல்லாரும் மனசிலாக்குங்க, எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், யாரும் அடி வச்சாதீங்க. போட்டா சரித்திர பிரதிஷ்டമായ சிவாலய ஓட்டம். கோவிந்தா கோபால கோவிந்தா கோபால.